அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சனி ஞாயிறா லோடு போட்டுரு, மந்த் எண்டா லோடை போடு, இப்படி போட்டு எங்களை கடனாளி ஆக்குனது ஒன்று. மேலேயும் பேசிகிட்டு இருக்கிறோம். விஎல்டிடி அது லாரிகளுக்கு தேவையில்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நாளைக்கு நீங்கள் லோடு ஃபுல்லாக பணம் கட்டினாதான் லோடு. கோடிக்கணக்கான கடனாளி ஆக்கியிருக்கிறீங்க நீங்கள். லாரி உரிமையாளருடைய சங்கம், லாரிக்காரருடைய சங்கம், இங்கே 3700 சில்லற பேர் மெம்பர் இருக்காங்கன்னா இது நாங்கள் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் செய்யலை. எங்கள் லாரிக்காரங்களுக்கு நல்லது பண்ணுறது தான் நாங்கள் இருக்கிறோம். உங்கள் சௌரியத்துக்கு 200க்கு மேலே அடிக்க வேண்டாங்கிறீங்க, உங்கள் சௌரியத்துக்கு இன்னிலிருந்து அடிச்சிக்கலாங்கிறீங்க. நாங்கள் எப்படி போய் பார்ட்னர் இது பண்ண முடியும்? ஐம்பத்தி 2வது இந்த மகாசபை கூட்டத்தினுடைய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக கேபினெட்டில் இருக்கிற உதவி தலைவர்கள், உதவி செயலாளர் உள்ளிட்ட மற்றும் என்னுடைய பாசமிகு சங்கத்தினுடைய நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர் அவர்களுக்கும், மற்றும் இந்த மகாசபை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸினுடைய சேர்மனும் சிம்டாவினுடைய தலைவரும் ஆன ஜிஆர்எஸ் அவர்களே, மற்றும் இந்த நம்முடைய செய்திகளை உடனுக்குடன் கொண்டு சென்றிருக்கின்ற லாரி டுடே கலந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பேச வேண்டிய சப்ஜெக்ட் 2-3 தான். விஎல்டிடின்னு போயிட்டு இருக்கு. இப்போ விஎல்டிடி வேக கட்டுப்பாட்டை முதல்லையே நாம் ஜிபிஆர்எஸ் கருவின்னு வச்சுருக்கிறோம். இருந்தாலும் புது தலைவலியாக அந்த விஎல்டிடி உருவாக்குனாங்க. அது உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ ஏகப்பட்ட தொந்தரவில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். தொந்தரவில் இருந்தாலுமே கிட்டத்தட்ட இந்த 1 மாதம் 1.5 மாதம் நம்ம வண்டிகள் எல்லாமே வெளி மாநிலத்துக்கு வர போயிடுச்சு. அங்கேருந்து திரும்ப முடியல. அதுக்காக நாம் பேசி மோரத்தில் அந்த என்பி டேக்ஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையை இருந்ததை மோரத்தில் நம்ம பேசி அது என்ன பண்ணோம்னா, இவங்க அந்த என்பி கட்டுறதை தடுத்து நிறுத்தணும், அந்த என்பி டேக்ஸ் கட்டுறதை எடுத்து விடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது இன்னமும் வரல. கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு வரல. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிகள் இருக்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்டிஓ ஆஃபீஸ் போக வேண்டாம், அந்த இதை மட்டும் எங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அது இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இருந்தாலும் நாம் அனைத்து வண்டிகளுக்கும் அந்த விஎல்டிடி வச்சுக்கிறத நமக்கு மாநில சங்கத்தை பொறுத்த வரைக்கும் விருப்பம் இல்லை. அதை வேண்டாம் வெறுப்பாக தான் இப்போ நம்ம வண்டிகள்லாம் வரணும், எஃப்சிக்கு போகணும், ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் குறுகிய காலமாக இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அது இந்த விஎல்டிடியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு வச்சுருந்தாங்க. அதையும் தவிர்க்க முடியாத காரணத்தை, ஏன்னா இப்போ வவுத்து வழி இருக்குது. ஆனால் அது கூடிய சீக்கிரத்தில் என்ன பண்ண மேலேயும் பேசிகிட்டு இருக்கிறோம். விஎல்டிடி அது லாரிகளுக்கு தேவையில்லைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதை நாங்கள் இப்போ ஒரு முடிவு, இப்போ ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸில் முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி. அவங்க நீட்டாக அந்த புது வண்டி எடுக்கும்போது பண்ணி விட்டுறாங்க. புது வண்டி எடுக்கும்போது அந்த விஎல்டிடி ஆக்டிவேட் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சீரியஸ் தெரியல. இன்னொன்று இந்த நேரத்தில் அதையும் சொல்லிக்கணும். 2 நாளைக்கு முன்னே நம்முடைய மாநில சங்க ஏஎம்டிசியினுடைய மீட்டிங் இண்டூரில் நடைபெற்றுச்சு. அதுக்கு நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். அதுலேயும் எல்லாம் பெருவாரியான கருத்துக்கள் வந்துச்சு. ஆனால் அன்னைக்கு நம்ம அடுத்து அவருக்கு சின்ன வேண்டுகோள், ஏஎல்டைய நண்பர்களும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஎல்டிடி சப்ஜெக்டில் கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களுக்கு 2019 இருந்தே நாம் எடுத்திருக்கிற 2019ஆம் ஆண்டு வண்டியிலிருந்து விஎல்டிடி அதில் அந்த ஜிபிஆர்எஸ் கருவின்னு வச்சுருக்காங்க. ஜிபிஆர்எஸ் கருவி வச்சுருக்கும்போது 1 வருஷத்துக்கு ரினியூல் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க. நாம் ஒரு பெரிய நிறுவனங்கள் இருக்கிறவங்கெல்லாம் எடுத்துக்கிறோம், அது மறுக்கா ரினியூல் பண்ணுறோம், அதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் வைக்கிறதோட சரி மறந்துடுறோம். ஒரு சில லாரி உரிமையாளர்கள் விவரம் தெரியல, 1 வண்டி 2 வண்டி வச்சுருக்கிறீங்களாம். அதனால் அந்த 2019 இருந்து எடுத்த வண்டிகளுக்கு இப்போ போய் நம்ம அதை வச்சு கொடுங்கன்னு கேட்கும்போது 10,000 5,000 கொடுங்கன்னு கேட்குறாங்க. டிவிஎஸ்னால் அசோக் லேலண்ட். அது இப்போ சார் கூட அவர் மூலியமாக இந்த செய்தியை அசோக் லேலண்டுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம், தாழ்மையோடு கேட்டுக்கிறோம்.
2019 இருக்கிற வண்டிகளுக்கு நீங்கள் நம்ம வண்டி தான் அது ஏஎல் வண்டினா ஏஎல் வண்டி தான். ஏன் அந்த வண்டிகளுக்கு நீங்கள் இப்போ இது கேட்காம அந்த 140 எல்லாம் வச்சுருக்கிறீங்க. அதே மிஷின் தான் நாங்கள் எங்களோட ஒரு வண்டி 2 வண்டி வச்சுருக்கிற லாரி உரிமையாளர்கள் நீங்கள் வச்சு கொடுத்த ஜிபிஆர்எஸ் எல்லாம் பயன்படுத்தாமல் நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் அந்த 1 வருஷம் ரினியூவல் இல்லைங்கிற காரணத்துக்காக அதுக்காக எங்களை மறுக்க இப்போ இந்த 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வண்டிகளுக்கு நீங்கள் அதை ஒழுங்கு பண்ணி எங்கள் உரிமையாளர்கள் என்ன கேட்குறாங்களோ அவங்க தேவைகளை உங்கள் மூலிமா நாங்கள் கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு, ஏன்னா இன்றைக்கி லாரி தொழிலுங்கிறது தேவையே இல்லாத ஜிபிஎஸை கொண்டாந்து விட்டுட்டு புதுசாக வைக்கிறவங்களுக்கு நாங்கள் இப்போ டெம்பரரியாக தான் பண்ணியிருக்கிறோம். இந்த 6400 வச்சு கொடுங்க சில நிறுவனங்கள் மூலிமா பேசியிருக்கிறோம், அது வேறு. ஆனால் தயவு செஞ்சு இப்போ ஏஎல் இப்போ டாட்டாவும் வந்திருக்கிறீங்க, நீங்கள் கொடுத்த வண்டியாக இருந்தாலும் சரி 2019க்கு அப்புறம் இருக்கிற வண்டிகளுக்கு எங்களுக்கு வந்தாங்கன்னா தயவு செஞ்சு இலவசமாக செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா 10,000 கொடு 12,000 கொடுங்கிறாங்க. நாங்கள் ஆல்ரெடி 1 வருஷம் வச்சுருக்கிறோம், அது இருக்குது சார். உங்கள் ஆளுங்க ரினியூவல் பண்ணலாங்க. எங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இருக்குது தெரியும், விவரம் தெரியும் தெரியாது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, நிறுவனத்தில் எல்லாம் கலந்துருக்கிறீங்க, உங்கள் மூலிமா எங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்போ இம்மீடியட்டாக இருக்கிற தலைவலி எங்கள் லாரி உரிமையாளர்களுக்கு கொஞ்சம் நீங்களும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இப்போ இதை வந்து ரொம்ப சீரியஸாக நம்முடைய சிம்டா, ஏன்னா ஏஎம்டிசி விஎல்டிடியே தேவையில்லைங்கிறோம் நாமளும் சொல்கிறோம். பட் அங்கே நாங்கள் 2 நாளுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் பார்த்தா இந்த விஎல்டிடி இஷ்யூவே தெரியல. நாம் தமிழ்நாடுனா தமிழ்நாடு மட்டும் பேசுகிறோம், கர்நாடகானா கர்நாடகா பேசுகிறாங்க. நாம் வழக்குக்கும் போயிருக்கிறோம். இந்த 5 வருஷம் மாடல் வண்டிகளுக்கு நம்ம எல்லாம் பேசியிருந்தோம். அதையும் நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. 5 வருஷம் மாடல் இப்போ நம்ம கொடுத்த வேண்டுகோளுக்கு என்னங்க எஃப்சிக்கு போகும்போது பழைய காசு தான் இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை முடிஞ்சு கிட்டத்தட்ட நம்ம கேட்டிருந்த டைம் முடிஞ்சு 10-20 நாள் ஆயிடுச்சு. கோர்ட்டில் போட்டிருக்கிறோம். கோர்ட்டில் என்னன்னு தெரியல, 2 தடவை வந்தது, 3ஆவது தடவை கோர்ட் கட்டே எடுக்கலை. அது அந்த 15 வருஷம் மாடலுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணுறோமோ அதையும் நம்ம விட போகிறதில்ல, அதையும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். புது கவர்மெண்ட் வந்திருக்காங்க, அவங்கள்ட்டையும் 2 முறை அமைச்சரை சந்தித்து நாம் பேசியிருக்கிறோம். ஆனால் இன்னொன்று, அந்த ஐஓசி சார் வந்திருக்காங்க. பட் என்ன நிறுவனங்கள், ஏன்னா இங்கே ஐஓசி தான் வருவாங்க, நம்ம ஆர்எம் சார் ஜிஎம் சார்லாம் இருக்காங்க. திடீர்னு நீங்கள் கொடுத்த கடனை ஒரே நாளில் கட்டுங்கிறீங்க, திடீர்னு ஒரே நாளில் கட்டுங்கிறீங்க. இதில் எத்தனை அவுட்லெட்டில் இப்போ சங்கேரி மாதிரி கோடீஸ்வரர் சங்கங்கள்லாம் கொடுத்துருவாங்க, எங்களை மாதிரி சேலம் சங்கம்லாம் சின்ன சங்கம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆமாம் இல்லை சொல்லிடணும். ஏன்னா இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கங்க, நம்முடைய நிர்வாகம் ஐஓசி சங்ககரி பண்ணாத சப்போர்ட் எதுவுமே இல்லை. அவங்களுக்கும் அவங்களும் ஐஓசியும் ஒன்று தான் இருந்தாலும். ஆனால் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, திடீர்னு 3 நாளில் நாங்கள் கடன் கேட்காமையே கேட்காமையே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சனி ஞாயிறாக லோடு போட்டுரு, மந்த் எண்டா லோடை போடு, இப்படி போட்டு எங்களை கடனாளி ஆக்குனது ஒன்று. அடுத்தது கடனாளி ஆக்குனது மட்டும் இல்லை, இப்போ எங்களை மாதிரி இருக்கிற பங்கெல்லாம் கிட்டத்தட்ட 4-5 பங்கு நடத்துகிறோம், 5 கம்பெனியில் நடத்துகிறோம் சேலத்தில். இந்தியன் ஆயில் இருக்குது, ஹெச்பி இருக்குது, ஐஓசி இருக்குது, சரி பிபிசி இருக்குது, இப்போ புதுசாக சேர்ந்த ரிலையன்ஸ்லையும் இருக்கோம். அவங்களுக்கு இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நீங்கள் லோடு ஃபுல்லாக பணம் கட்டினாதான் லோடு. அடுத்தது உங்களுக்கு கிரெடிட் கிடையாது, அட்வான்ஸ் லோடு போட்டால் தான் கொடுப்பட்டாங்க. 2 நாளில் எவ்வளோ பெரிய சங்கங்களாக இருந்தாலும் சரி, யார் என்ன பண்ண முடியும்? கோடிக்கணக்கான கடனாளி ஆக்கியிருக்கிறீங்க நீங்கள் இந்த கருத்தால் எங்களை. அப்புறம் இன்னொன்று, நாங்கள் இயக்கிற சங்கங்கள் பூராமே நாங்கள் ப்ரைவேட்டாக இல்லை. இன்றைக்கி நான் தலைவராக இருக்கிறேன்னா அடுத்த வருஷம் இருக்க மாட்டோம், எல்லோரும் போயிடுவோம். ஆனால் அது லாரிக்காரனுடைய சங்கம், லாரிக்காரனுடைய பங்கு தான் அது. அந்த லாரி உரிமையாளர்கள்லாம் நீங்கள் சேல்ஸ் ஆகல அதாகலன்னு எங்களை போட்டு எல்லா வேலையும் தொந்தரவு பண்ணுறது உண்மை. ஆனால் 200 லிட்டருக்கு மேலே ஒரு வண்டிக்கு அடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 200 லிட்டருக்கு மேலே டீசல் அடிக்கக்கூடாது அப்படின்னா எங்கள் லாரிக்கு நாங்கள் எங்கே போய் அடிப்போம்? சேல்ஸ் இன்னைக்கு திடீர்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, இன்னையிலிருந்து 1/7 நீ எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற உத்தரவு இன்னையிலிருந்து வந்திருக்கு. எல்லா பங்குலையுமே 1/7 இன்னைக்கு நம்ம டீசல் அடிச்சுக்கலாம். ரைட், சந்தோஷம். நீங்கள் கடன் கொடுத்தா கொடுக்க மாட்டீங்க. நாங்கள் வச்சிருக்கிறது மற்ற டீலர் மாதிரி நாங்கள் இல்லை, லாரி உரிமையாளருடைய சங்கம், லாரிக்காரருடைய சங்கம். இங்கே 3700 சில்லற பேர் மெம்பர் இருக்காங்கன்னா அவங்களுடைய சங்கம் அது. அவங்க லாரி தான் வந்து அடிக்கணும். இதில் வேற முருகேசன் ஒருவர் கேட்குறாரு, இத்தனை உறுப்பினர் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு 25 லிட்டர் அடித்தா சங்கட டீசல் ஆகணுன்னு. இதை விட உங்களுக்கு என்னப்பா சேல்ஸ் ஆகணும்? தமிழ்நாட்டிலே முதல் சேல்ஸு, இந்தியாவிலேயே சேல்ஸு.
நீங்கள் மெம்பரை போய் நீ 25 லிட்டர் அடினா உங்கள் ஊர் உங்கள் சங்கத்தில் யாராவது சங்ககிரிக்காரங்க சேலத்தில் வந்து அடிக்கிறீங்களா? இல்லை மற்ற ஊரில் போய் அடிக்க எல்லாம் ஃபுல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்க. அது இது பாருங்கள் 43% தான் அடிக்குது இது வரைக்கும். அதே இது வந்து இந்தியாவுடைய சேல்ஸ் அதிகம். அதனால் ஐஓசி சொல்கிறது நீங்கள் மற்ற ஜென்ரல் அது உங்கள் பாலிசி தயவு செஞ்சு இது வந்து நாங்கள் ப்ராஃபிட் ஆர்கனை இதெல்லாம் செய்யலை. எங்கள் லாரிக்காரங்களுக்கு நல்லது பண்ணுறது தான் நாங்கள் இருக்கிறோம். 200 லிட்டருக்கு மேலே நீங்கள் டீசல் அடிக்க வேண்டாம்னா என்ன அர்த்தம்னு புரியல. இன்னொன்று அது ஆன்லைனில் நம்ம அதிகாரிகள் கீழே இருக்காங்க, அவங்களால செய்ய முடியல. அது அவங்களே நம்ம சொல்ல முடியாது. ஆன்லைனில் பார்த்துட்றாங்க. 200 லிட்டருக்கு மேலே அடித்தா இதே சங்ககிரி இவ்வளவு பெரிய சேல்ஸ்னு உலகமே பாராட்டுறோம், இந்தியா பாராட்டுறோம். அவங்க பம்பில் 2 பம்பை பிளாக் பண்ணாங்க. எத்தனை பங்கு? 2 பங்கை பிளாக் பண்ணியாச்சு. இவ்வளவு பெரிய சேல்ஸ் ஏன் விற்கலன்னு சொல்கிறோம். அந்த லாரிய உரிமையாளர் எங்கே போய் அடிப்பான்? இதே தான் சேலத்துலேயும் ஒரு நாள் ஸ்டேட் ஃபெடரேஷன் நடத்துகிற பங்கில் ஒரு நாள். உடனே நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். ஜிஎம் சார் நேரடியாக கலந்துக்கிறாங்க, ஜெகநாதன் சார்லாம் இருக்காங்க, டக்குன்னு அடுத்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆனால் டோட்டலாக அந்த பம்பை பிளாக் பண்ணுறது ஒன்று, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சேல்ஸே நிறுத்தின இடமெல்லாம் இருக்குது. உங்கள் சௌரியத்துக்கு 200க்கு மேலே அடிக்க வேண்டாங்கிறீங்க, உங்கள் சௌரியத்துக்கு இன்னிலிருந்து அடிச்சிக்கலாங்கிறீங்க. நாங்கள் எப்படி போய் பார்ட்னர் இது பண்ண முடியும்? நாங்கள் இதை தனிப்பட்ட முறையிலேயே ஜிஎம் சாரையும் பேசலான்றது தான். தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி 1ஆம் தேதியிலிருந்து நம்ம வண்டிகளுக்கு எவ்வளோ நாள் டீசல் அடிச்சிக்கலாம். அடுத்தது நம்ம மண்டபம் பண்ணினாங்க. இந்த 6/3/2026 சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய மண்டபம் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களே கேட்டாங்களே இல்லை தெரில. உறுப்பினர்களுடைய இருக்கலாம், பொருளாதாரங்கள் அதனுடைய பட்ஜெட்லாம் ரொம்ப அதிகம். நாம் சொல்கிற மாதிரி நாங்கள் எல்லாமே சென்னையில் போய் பேசும்போது நினைக்கிறேன், லீடி சாரை பார்க்கும்போது கேட்டிருக்கிறோம், ஏதாவது இந்தியன் ஆயிலிருந்து இந்த சங்கத்துக்கு இந்த மண்டபம் கட்டுறதுக்கு இந்தியன் ஆயிலாக இருக்கட்டும், அதர் நிறுவனங்களாகட்டும், நீங்கள்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா இது சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய மண்டபம் இருந்தாலுமே மற்ற எங்களை மாதிரி சேலத்தில் இருக்கிறவங்க வைக்கிறோம், எல்லாருமே நம்ம லாரிக்காரர்களுக்கு ஒரு முழு பயனடையும். அதனால் எவ்வளவு பெரிய சங்கமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நிர்வாகமாக இருந்தாலும் பொருளாதாரத்திலிருந்து கொஞ்சம் இருக்கும். அந்த பொருளாதார உதவியை வந்திருக்கின்ற அத்தனை கார்பரேஷனுடைய அதிகாரிகள் மகேந்திரா டிவிஎஸ் சார் சொல்லி விட்டுறக்கூடாது. சார் உங்கள் பங்கு ஏதோ ஒரு ஹாலில் போட்ட சொல்லலாம். இந்த அரங்கத்துக்கு பேர் டிவிஎஸ்ன்னு போடலாம், இந்த அரங்கத்துக்கு பேர் திருமண காலுக்கு இந்தியன் ஆயில்னு போடலாம். இந்த மாதிரி எங்களுடைய வளர்ச்சியில், எங்கள் சங்கத்தினுடைய வளர்ச்சியில், சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய வளர்ச்சியில் பங்கு கொண்டு இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த மண்டபம் உங்கள் மண்டபமாக இருக்கட்டும், நீட்டாக இது பண்ணி அவங்க இதுக்கு செஞ்சு கொடுக்கணும் கேட்டுக்கிட்டு. இன்னொன்று டிரைவிங் இன்ஸ்டியூட்டுக்கு இந்த சங்ககிரியில் வைக்கணும். டாட்டாவினுடைய நிறுவனத்தினுடைய பங்கு பெரிய பங்கு. அவங்க சங்ககிரியில் வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அது எங்களுடைய நல்ல நேரமே என்னமோ சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சேலத்துக்கு வந்திருக்கு. அதை இவங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இதனால் சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக சங்ககிரி லாரி உரிமை, ஏன்னா அவங்களுக்கு வந்து பல இடங்கள் பார்த்து சரிப்பட்டு வராத ஒரு சூழ்நிலையில் நாங்களும் ஒரு சின்ன பங்காக கேட்டிருந்தோம். அதை அழித்து எங்களுக்கு சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தின் பக்கத்தில், ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளைட் வசதி எல்லாம் அதிகாரிகள் வர்றதுக்கு போகிறதுக்கு எல்லாமே இருக்குது. அவங்களுக்கே எடாடா நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணி அங்கே அனுப்புகிறோமேனு வருத்தம் இருந்தாலும் ஆனால் முழு உரிமை அவங்களுக்கு தான். அதை வந்து நாங்கள் எங்களுடைய சேலத்தில் இருக்கிற பெருமையை ஏற்படுத்தி கொடுத்த டாடா நிறுவனத்திற்கும் மற்றும் சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதனால் டீசல் இன்னும் பார்த்தீங்கன்னா 429 கோடி இங்கே நம்ம சங்கத்தில் சங்ககிரி அதனால் ஆடிட்டர் சொன்ன தகவல் பிரகாரம் 429 கோடி இருந்ததை இப்போ இன்றைக்கி 650 கோடியாக உயர்ந்திருக்கு. இவ்வளோ ஒரு கடுமையான காலகட்டத்திலையும் அதே மாதிரி லோடு லோடு கிடைக்காத வண்டி இயக்காத ஒரு சூழ்நிலையிலையும் டீசல் அதிகமாக இருக்குது. அதனால் சங்கத்தில் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான கருத்து நடேசன் பேசுனது, முன்னாள் செக்ரட்டரி பேசுனது, தேர்தல் நம்மளுடைய நேரத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மாதம் பார்த்திங்கன்னா மண்டபத்தில் வச்சோ நாம் தான் இருக்கிறோம். இருந்தாலும் சில அதிகாரிகள் இருக்கும்போது சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. 2 குரூப் ஆகிடுறோம். 2 குரூப் ஆகிட்டு அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம், கிட்டத்தட்ட தமிழ்நாடு எதிர்பார்க்காத அளவுக்கு, இந்தியாவே எதிர்பார்க்காத அளவுக்கு
அந்த செலவு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அணிகளையும் பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் தயவுசெய்து தவிர்க்கணுங்கிறத அன்றைக்கி பேசினாங்க. இன்றைக்கி தலைவர் அவர்கள் சங்க விளையாடு உரிமையாளர் சங்கம் தீர்மானமாக கொண்டாந்துருக்கு. உண்மையிலேயே அது ரொம்ப வரவேற்பத்தக்கது. ஏன்னா அவங்களுக்கு இன்னொன்று, சங்கத்தில் வர்றவங்க எல்லாருமே, அதாவது நிர்வாக குழு நிர்வாக பொறுப்புக்கு வர்றவங்க எல்லாருமே ஒரு பொதுநல நோக்கி தான் வர்றோம். பொதுமக்களுக்கும் சரி மற்ற இதுக்கும் என்ன இருக்குதுங்க, எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி வரணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்குது. இதை பார்த்தா ஒவ்வொரு சங்கமும் இப்போ திருச்செங்கோடெலாம் பண்ணியிருக்காங்க, ரிக்கில் பண்ணியிருக்காங்க, இப்போ சங்ககிரியில். ஏன்னா இந்த 3 சங்கங்கள் தான் தமிழ்நாட்டிலேயே இந்த எலெக்ஷன் அப்படின்னாவே ஏகப்பட்ட இது நடந்துகிட்டு இருக்குது, செலவு. அதனால் இந்த தீர்மானம், அவர் சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் வரவேற்கத்தக்கது. இந்த தீர்மானம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கும் நன்றி சொல்லி வாழ்த்துக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த சங்ககிரி உரிமையாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.